கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு கர்த்தரின் சேனை தூதர் சேனை. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தூதர்களை நாம் சாதாரண கண்களால் பொதுவாக பார்க்க முடியாவிட்டாலும் வேதத்தில் தூதர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அநேக வேத வசனங்கள் ஆதாரங்களாக உள்ளது. வேதத்தில் தூதர்களை மனிதர்கள் பிரதியட்சமாக கண்ட அனுபவங்களும் எழுதப்பட்டுள்ளது. தூதர்களின் எண்ணிக்கை 1000 10,000 இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 5:11 யோவான் தான் கண்ட தரிசனத்தில் எழுதியுள்ளார். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது என்று தான் கண்ட தரிசனத்தில் எழுதியுள்ளார். சங்கீதம் 104:4 கர்த்தர் தம்முடைய தூதர்களை எப்படி உருவாக்கிறார் என்று படிக்கலாம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்ற வார்த்தையின்படியாக தூதர்கள் காற்றுகளாக அல்லது ஆவிகளாக, ஆவியின் சரீரம் உடையவர்களாக, அக்கினியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்ன என்று சங்கீதம் 103:20 எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரிங்கள் என்ற வார்த்தையின்படி தூதர்கள் மிகவும் அதிகமான வல்லமையையும் பலத்தையும் உடையவர்கள். கர்த்தரின் வாயின் வார்த்தைகளை, கட்டளைகளை அப்படி நிறைவேற்றுபவர்கள். அவர்களை துதிப்பதற்காகவே தூதர்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து போற்றி ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றும் அவருடைய சமூகத்தில் இருந்து செய்திகளை உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கொண்டு வரும் தூதர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய இராணுவத்தில் பரிபுரியும் யுத்த வீரர் படைகளாகவும் தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பரலோக சேனை என்று அழைக்கப்படுகிறார்கள். சங்கீதம் 148:2 இவர்களை பற்றி நாம் அறியலாம். அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இதிலிருந்து கர்த்தருடைய சேனையில் தூதர்கள் யுத்தம் செய்யும் வேலையை செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 6:2 துதிக்கும் தூதர்களின் கூட்டம் சேராபீர்கள் என்று அழைக்கப்படுகிறது. சேராபீன்கள் என்று அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பாடினார்கள். சில தூதர்கள் பரலோகத்திலிருந்து செய்திகளை கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மரியாளிடம் முன்னறிவிக்க கேப்ரியல் என்ற தூதன் அனுப்பப்பட்டான். அப்போஸ்தலர் 10:3-4 கொர்நேலியு என்ற மனிதனிடத்தில் தேவதூதன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் அடுத்ததாக என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிவித்தான். இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தூதர்களை தங்கள் கண்களுக்கு முன்பாக நேரடியாகவோ தரிசனங்களிலாகவோ காண்கிறார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கும்போது உதவி செய்யும் தூதர்களை நேரடியாக கண்டு அவர்களின் உதவிகளை அனுபவித்திருக்கிறார்கள் என்ற சாட்சிகளை நாம் கேட்டிருப்போம். ஆதியாகமம் 3:24 அவர் மனுஷனை துரத்துவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த கேருபீன்கள் பாதுகாக்கும் வேலையில் ஈடுபடும் தூதர்கள். பரலோக சேனைகள் கர்த்தரின் யுத்தத்தில் பங்கு பெறும் இராணுவ சேனைகள். எசேக்கியேல் 8-9 அதிகாரங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலிருந்த மிகுந்த உக்கிர கோபம் கொண்ட போது அதை அடுத்த சம்பவங்கள் இதன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பாபிலோனிலிருந்து கர்த்தர் சரீரத்தோடு அவர் தலைமுடியை பிடித்து தூக்கி எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வந்து அங்கு செய்யப்படும் காரியங்களை காண்பித்தார். விக்கிரகங்களையும் அந்நிய தேவர்களையும் எப்படியெல்லாம் ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை காண செய்தார். இதைத் தொடர்ந்து எசேக்கியேல் 9 அதிகாரம் 1 முதல் 7 வரை நாம் படிக்கும்போது ஆயுதங்களை தரித்த விசாரிப்புக்காரர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கும் போதே வடக்கு திசையிலிருந்து வாசலின் வழியாய் 6 பேர் வந்தார்கள். அதில் ஒருவன் கைகளில் எழுதுவதற்கும் முத்திரை போடுவதற்கும் உருவிய கருவிகளை கையில் வைத்திருந்தான். மற்ற 5 பேர் ஆயுதங்களை தரித்து பலிபீட தண்டையில் நின்றார்கள்.
எழுத்து கருவியையும் மையும் வைத்திருந்த சணல் வஸ்திரம் தரித்திருந்த அவனுக்கு கர்த்தரை வைராக்கியாக பின்பற்றி அருவருப்புக்காக மனஸ்தாகப்படும் ஒவ்வொரு நெற்றியிலும் முத்திரை போடும் வேலை கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசி காதுகள் கேட்க கர்த்தர் மற்ற 5 பேரையும் நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் போய் போய் வெட்டுங்கள் என்று மகா பயங்கரமான நியாயத்தீர்ப்பை கூறினார். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த கட்டளையின்படி செய்தார்கள். இப்படிப்பட்ட கர்த்தரின் வேலையை செய்பவர்கள் பரலோக சேனைகள். இந்த நாளிலும் நமக்காக நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக கர்த்தர் பரலோக சேனையோடு இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய விடுதலைக்காகவும் இறங்கி வந்திருக்கிறார். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஜனங்களை, தம்மை பயந்தவர்களை சுற்றி பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் நன்றியோடு துதித்து ஆராதிப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களுக்காக யுத்தம் செய்யும் சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பரலோக சேனையை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவாகிய பிசாசையும் அவன் சேனைகளின் திட்டங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்காதபடி தோற்று போக செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கும்படி, எங்களுக்காக பாளையம் இறங்கும்படி தூதர் சேனையை, பரலோக இராணுவத்தை எங்களை சுற்றிலும் நீர் எப்பொழுதும் அனுப்பி எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.